ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ரொம்ப இந்த வெயில் பயங்கரமாக இருக்குது. இதுக்கு கூலிங்காக வந்து வெந்தய சாதம் வந்து வெந்தயம் அதிகமாக சேர்த்து மசாலா இல்லாமல் வெந்தய சாதம் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து குக்கரில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தய சாதத்துக்கு. கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முழுசாக போடுறதுனா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் வந்து லைட்டாக வந்து வதங்கட்டும். இதில் வந்து நம்ம எந்த பொடியுமே வந்து சேர்த்து போடுறது கிடையாது. நம்ம வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு வந்து வரமிளகாய் ஒரு 5, 6 வரமிளகாய் வந்து ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கிறேன். அதை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7, 8 பல் பூண்டை வந்து ரெண்டாக தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வரமிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். லாஸ்ட்டாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஜீரகம், பூண்டு, கறிவேப்பிலை அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் வந்து நான் நிறைய டைம் ஊற வச்சும் போடுவேன். சில டைம் அப்படியே கூட போடலாம். நான் 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன். நான் வந்து போடுறப்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் சேர்த்தேன். ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். கலருக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அந்த மாதிரி கணக்கில் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அரிசிக்கு வந்து நீங்கள் வந்து உதிரியாக வரணுன்னா எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வந்து சாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா, நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அது மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் ரைஸ்க்கு எப்படி வைப்பீங்களோ அப்படி வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சும்மா உடச்சி உள்ளே போட்டுக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ 2 விசில் வந்து அது தானாக விசில் போனதுக்கப்புறம் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இடையில வந்து விசில் எடுத்து விட்றாதீங்க. பாருங்கள் உதிரியாக மேலே வெந்தயம் பாருங்கள் எப்படி வெந்து சூப்பராக அந்த ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாக ரைஸில் இறங்கியிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவே இல்லாமல் அப்படியே வந்து ரொம்ப மைல்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் குழந்தைங்களுக்கு கூட வந்து ஊட்டினேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இது கூட வந்து நீங்கள் தயிர் பச்சடி இல்லைன்னா வெங்காயம், தக்காளி, லைட்டாக சுகர், லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து அன்றைக்கி கறிவேப்பிலை சட்னி சாப்பிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.